பருவமழை மிக மிக தீவிரமாக பதிவாகி வருகிறத பார்க்கிறோம். தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. ஏன்னா தமிழ்நாட்டிற்கும் ஒரு சில தேதிகள் அறிவிப்புகள் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட கேரளா மற்றும் கர்நாடகாவில் எப்படிப்பட்ட ஒரு மழை இருக்க போகுது, கர்நாடக மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. எல்லாருமே பயந்து போயிருக்கிறாங்க. எங்கே நமக்கு குஜராத்தில், மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேஷில், ஒரிசா, பீகார், சத்தீஸ்கர், அதை தொடர்ந்து மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் வந்த மாதிரி கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா இது போன்ற இடங்களில் மழை வருமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்குது. பொதுவாக தென்மேற்கு பருவமழையில் தெலுங்கானாவில் கூட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கெலாம் ஏற்பட்டிருக்கு. அது அதிக முறை ஜூலை ஆகஸ்ட்லேயே பல முறை நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வந்திருக்கு. ஆனால் இந்த முறை சற்று ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இந்த பகுதிகளுக்கு ஒரு அதி கனமழை 20 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அதி கனமழையான ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவிற்கு கர்நாடகாவில் நிச்சயம் மழை தீவிரமடையும். முழுமையான வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். தென்மேற்கு பருவமழை இனி வரும் நாட்கள் படிப்படியாக தீவிரம் அடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மழை வருமா ப்ரோ, வராதா ப்ரோ அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா நமக்கு மழை ரொம்ப குறைவு தான். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மழை குறைவு தான். சாரல் மிதமான மழை அவ்வளோதான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. 38 மாவட்டங்களுக்கும் மழை கிடையாது. இருக்கிறதே ஒரு நாளைக்கு 5 முதல் 6 மாவட்டங்களில் மட்டும்தான் மழை வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து 38 மாவட்டங்களை எதிர்பார்க்குறீங்க, நல்லது. ஆனால் அதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை இப்போ அமையலைங்கிறது தான் உங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இனி வரும் நாட்கள் பொறுத்த வரைக்கும் அந்த மிதமான மழை தொடரும். அதாவது 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டருக்குலாம் நமக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு அதிகபட்சமே 3லேருந்து 5 சென்டிமீட்டர் அவ்வளோதான். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 5 சென்டிமீட்டர். சென்னைக்கு மழை உண்டு, திருவள்ளூர் மழை உண்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை எல்லா இடத்துக்கும் மழை உண்டு. மழை வராத மாவட்டங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த மழை அளவை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால மழையே வராது போல வறட்சி நினச்சிக்காதீங்க. வறட்சியெல்லாம் இல்லை, வறண்ட வானிலை இல்லை, வறட்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. மழை வராமலேலாம் போயிடாது. மழை வரும். எல்லா மாவட்டத்துக்கும் மழை உண்டு. ஆனால் அதில் ஒரு சில அளவு இருக்குது. இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அப்போ 2 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ள தான் அதிகபட்சமாக சராசரியான அந்த மழை பொழிவுகள் ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பகல் நேர வெயிலில் எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது குறையுமாங்கிறது சிலருடைய கமெண்ட்டாக இருக்குது. வாய்ப்பே இல்லைங்க. மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் தொடர்ந்து அதே வெப்பநிலை நீடிக்கக்கூடும். வட தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகமாக இருக்கும். இரவு நேரங்களில் கணிசமான மழை பொழிவு ஆங்காங்கே பதிவாகவும் இனி வரும் நாட்கள் வாய்ப்புள்ளது. அதனால் லைக் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் நீங்கள் இந்த வானிலை அறிக்கை கேட்குறீங்களோ ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தென்மேற்கு பருவமழை இனி வரும் நாட்கள் படிப்படியாக தீவிரமாக வாய்ப்பு. வருகிற ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அதி கனமழை. ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அதி கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எங்கே இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இல்லை, கேரளா மற்றும் கர்நாடகாவில். அவங்களே இன்னும் மழை வரலன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் 2 மாவட்டம் மட்டும்தான், அதாவது எக்ஸஸ் ரெயின்ஃபால் கூடுதல் மழை பொழிவுங்கிறதே கேரளாவில் 2 மாவட்டங்களில் தான் அதிக மழை பொழிவே பதிவாயிருக்கு. மீதம் இருக்கக்கூடியதில் அதில் ஒரு பாதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு சராசரியும் இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்குது. கேரளாவிலேயே இன்னும் ஒரு சில பகுதி இருக்குது சராசரிக்கும் குறைவான ஒரு மழை பொழிவாக பதிவான இடங்களும் இருக்குது. அதனால் குறிப்பிட்ட அப்போ நிலச்சரிவுலாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் என்னங்கன்னா குறிப்பிட்ட சில பகுதிகளில் அதிக மழை பொழிவு பதிவாயிருக்கு. ஆனால் இன்னும் கேரளா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை போதுமானதாக இல்லை. ஒட்டுமொத்த கேரளாவையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 35% அல்லது ஒரு 25% குறைவு இன்னும் இருக்குது. அங்கேயுமே வந்து பற்றாக்குறைங்கிறது இருக்குது. கர்நாடகா சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேட்டூருக்கு தண்ணியே வந்திருக்காது. சொல்லியிருப்பாங்க எங்கள் அணைகளே இன்னும் நிரம்பலைங்க அப்படிங்கிற சில பேச்சுகள்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதுதான் கர்நாடகாவில் அங்கேயே இன்னும் போதுமான அளவு மழை இல்லை. ஆனால் இப்போது தற்போது வரைக்கும் பெய்த மழையளவு வச்சு பார்க்கும்போது ஒரு முழு கொள்ளளவு கபினி வந்து பார்த்திங்கன்னா 65 அடி மொத்தம். அதோடைய கன அடி வந்து 65 கன அடி. எங்கே கர்நாடகாவில் கபினி அணை வந்து 65 அடியில் 55 வந்தாச்சு. 50-55 நெருங்கியாச்சு. இன்னும் ஒரு 10-15 அடி இன்னும் கொஞ்சம் நிரம்பிச்சுன்னா போதும். அதே மாதிரி கிருஷ்ணசாகர் அணை பகுதிகளிலும் இன்னும் ஓரளவு ஒரு கிட்டத்தட்ட
ஒரு 60% வந்துட்டோம். 60-70% வந்துட்டோம். இன்னொரு 30-35% நிரம்ப வேண்டியது இருக்கு கர்நாடக அணைகள்ல. அது இருக்கக்கூடிய மீதமுள்ள நாட்கள்ல வரக்கூடிய இந்த அதி கனமழையினால கர்நாடக அணைகள் கண்டிப்பா நிரம்பும். சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு தண்ணீர் வருதுங்க. கண்டிப்பா தண்ணீர் வரும். அது எப்போ வரும் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல அங்க பெய்யக்கூடிய மழை பொறுத்து தான் நமக்கு அது அமைவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் ஒரு 10 நாட்கள் எப்படிப்பட்ட அங்க வானிலை சூழ்நிலை பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். ஆனா கண்டிப்பா அங்க கர்நாடகாவுல அதி கனமழை காத்திருக்கு. ஆகஸ்ட் 10 வர்றதுக்குள்ள எப்படியும் அங்க இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பி நமக்கு தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். சரிங்க, நம்ம வானிலை என்னங்க ஆச்சு? தமிழ்நாட்டினுடைய வானிலை என்ன அப்படின்னா, வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள், வட தமிழக கடலோர பகுதிகள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வட தமிழக கடலோரத்துல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இது போன்ற இடங்கள்ல வட தமிழக கடலோரத்துல உறுதியான ஒரு மழை பொழிவுகள், சில இடங்கள்ல மிதமான மழை, சில இடங்கள்ல லேசான மழை பொழிவு, இதெல்லாம் நமக்கு அவ்வப்போது காணப்பட்டாலும் வெயிலின் தாக்கம் குறையாது. அனல் காற்று கண்டிப்பா இருக்கு. அதனால தொடர்ந்து இந்த பகல் நேர வெப்பநிலை அதே போலவே காணப்படும். உள் மாவட்டங்கள்ல பகுதியான மிதமான மழை பொழிவு கண்டிப்பா பதிவாகும். இரவு நேரம் மழை உண்டு. இதுவரைக்கும் மாலை நேரங்கள்ல மழை வந்ததை பார்த்திருப்பீங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய மழையெல்லாம் இரவு நேரத்துல வரக்கூடிய ஒரு மழையாக அமையக்கூடும். டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். தென் தமிழகத்தின் வெயிலின் தாக்கமும் கடுமையாக இருக்கும். பெரும்பாலான இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமும், தென் தமிழகத்தில் பகுதியாக பரவலாக நமக்கு வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழையாகவும், சில இடங்கள்ல மழையே இல்லாத ஒரு வறண்ட சூழ்நிலையும் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்துல எதிர்பார்ப்புகள் உண்டு. அதனால அதிக அளவு மேகக்கூட்டங்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓரளவு சீரான அளவு நமக்கு மழை கிடைக்கும். சீரான அளவுல ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லை 1 சென்டிமீட்டர் அளவு நமக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல மாவட்டத்தின் பெயர் போடுறீங்க, மழை வருமா ப்ரோன்னு கேட்குறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மழை தீவிரம் இப்போ குறைவாக தான் இருக்கும். அதனால எல்லா மாவட்டத்துக்குமே சரி, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் காலை பகல் நேரங்கள் ஒரு வறண்ட வானிலை அல்லது சில இடங்கள்ல மேகக்கூட்டங்களை பார்க்கலாம். மாலை நேரங்களில் ஓரளவு வான மேகமூட்டம் மற்றும் சாரல் மிதமான மழை. இரவு மழை இதுக்கப்புறம், அதாவது இனி வரும் நாட்கள் நிச்சயம் அதிகரிக்கும். டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் கணிசமான ஒரு மழை பொழிவு. நம்ம மதுரையில கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம், கருங்காலக்குடியில 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு. மதுரை மாவட்டத்தில் அதாவது ஓரிரு இடங்கள்ல 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அவ்வளோதான். நீலகிரி மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய இடத்துலயே 1 சென்டிமீட்டர் தாங்க பதிவாயிட்டு இருக்கு. பந்தலூர்ல போய் பாருங்க, நீலகிரி மாவட்டம் பந்தலூர்ல ஒரே 1 சென்டிமீட்டர் தான் பதிவாயிருக்கு. 1 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய இடமாங்க அது. நீலகிரி மாவட்டங்கள் இந்நேரம் நமக்கு 20-25 சென்டிமீட்டராவது மழை அங்க ஒரு பெரிய நிலச்சரிவுலாம் ஏற்பட்டிருக்க வேண்டியிருக்கூடிய காலகட்டத்தில் நிற்கிறோம். ஆனால் அந்த எல்னினோவினுடைய தாக்கம் மற்றும் பருவமழையினுடைய மாற்றத்தின் காரணமாக நீலகிரி மாவட்டமே ஒரு மழை பற்றாக்குறையில ஸ்தம்பித்து போயிருக்கு. அங்கேயே மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடங்கள்லேயே 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் நமக்கு இதுவரைக்கும் மழை பதிவாகிட்டே இருக்கு. நீங்க நம்ம சேனல் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது வானிலை அறிக்கை முடிக்கும் போது எந்த ஊர்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்திருக்குங்கிறது எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அதனால கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 40.5 டிகிரி செல்சியஸாக நமக்கு இருக்கு. மேற்கு தொடர்ச்சியில மழை வருமானு கேட்டா வாய்ப்பு ரொம்ப குறைவு. தேனி தென்காசி வறண்ட சூழ்நிலை தான். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பார்ப்போம். ஓரளவுக்கு கனமழை சற்று அதிகமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர்ல ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரை மாவட்டத்தில் 40.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு கருங்காலக்குடி மதுரை மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர், பந்தலூர்ல 1 சென்டிமீட்டர், சிங்கம்புணரியில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளும் பதிவாகியிருக்கு. ஆகவே நீங்க லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.